ஓகே, இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம டாமியை சென்ட்ரு ஹாலில் தான் வச்சுருந்தேன். அதாவது சென்ட்ரு ஹாலில் தான் விட்டுருந்தேன். மேடையில் விட்டுருந்தது திரும்பவுடனே திறந்து விட்டோன்னே நம்ம அவனை வெளியில் கொஞ்சம் பழக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவனை வெளியில் கூப்பிட்டேன். டாமி பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கீழே வரமாட்டேதான். ஆமாம், பார்த்துக்கிட்டே அவனை அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் நல்லா பண்ணியாக நம்ம கேமராவுக்கு லைவாக போஸ்ட்லாம் கொடுத்தான். மனசுக்குள்ளே அவனுக்கு இப்போ வந்தவனே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம விடலை. அவனை க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸில் எப்படி ஆங்கிளில் ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணிவிட்டான். அப்படியே நம்ம கேமராவை ஜூம் பண்ண இவன் எதுக்காண்டி பம்புறான் அப்படின்னு பார்க்கும்போது, என்னடா இது டாமி படியை விட்டு இறங்க மாட்டேக்கான், இறங்கினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷூட்டுகள்லாம் எடுக்கலாமே, நல்ல சப்ஸ்கிரைபர்கள்லாம் வருவாங்களே டாமியோடைய எக்ஸ்பிரஸை பார்த்து அப்படின்னு பார்த்தா, ஓ இதுதான் கதையா. நம்ம வீட்டு பக்கத்தில் கோழி வளர்க்குறாங்கங்க, நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. அது குஞ்சுகளோட நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த சின்ன தோட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல தான் படுத்து கிடக்கும். அவங்க வந்து அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவனை கண்டவனை தெரிச்சு ஓடுறான் பாருங்க டாமி. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே வந்து என்ன பேசினாங்கன்னு தெரியல. அந்த பேசிட்டு ஏதோ போனான். உடனே டாமி போயிட்டான். திரும்பியும் வந்து ஆவலாதி என்ன என் இடத்துக்குள்ளக்க இந்த பூனையை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியோட அப்படியே இடத்த காலி பண்ணி போனாங்க. திரும்பியும் வந்து ஒரே ஆவலாதி, நம்ம இடத்துல யாரோ ஆக்கிரமிச்சுட்டாங்கடி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தது. அந்த கோழி, நாட்டுக்கோழி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான். களைப்பாயிட்டு காணும்னு நம்ம அதாவது இடத்துக்கு கீழே ஒரு செல்ஃப் இருக்குது, அதில் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சு நம்ம கூட ஹைட் அண்ட் சீக் விளாடுறதுக்கு முற்பட்டான். நான் என்ன செல்லக்குட்டி இங்கே வந்து அப்படின்னு செல்லம்மா அவன்கிட்ட கிட்ட போய் கேட்டேன். உடனே அவன் வீட்டு ஒரு ஓடிட்டான். திரும்ப நம்ம அப்படி ஸ்டூலு கீழே வந்து ஒரு ஏணி கீழே வந்து ஒரு புதிய ஆட்டம் போட்டான். மேலே ஏறி நின்று அப்படி நம்ம கையை பார்த்த அப்படி ஒரு ஸ்நாக்கிங் பண்ணான். ஒரு புளிப்பாய்ச்சல் வாங்கி நம்ம கையை ஒரு ஃபைட் பண்ணிட்டு அப்படி நம்ம தொடப்பக்கிட்ட வந்தான். அந்த வீட்டை தொடப்பம்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு நம்ம கையை ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம். கையை தான் என் கை வலது கை இடது கையை வச்சு அவன் கூட விளாண்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கையை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் ரொம்ப அந்த கை கூட ஒரு விளாண்டுக்கிட்டே இருப்பான். கையை ஃபைட் பண்ணி கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு தாவிட்டே இருப்பான். அந்த கையை நம்ம அப்பப்போ அவன்கிட்ட ஷேக் பண்ணி காமிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக கை மேலே ஏறி கடிச்சிட்டு ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருப்பான். அது என்னன்னு தெரியல, பூனைகளுக்கு கைகளை கண்டாலே ஒரு வித்தியாசமாக அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்னு தெரியல நம்ம கை. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம கையை பார்த்து நம்ம விரித்து காமிச்சிட்டு கடிக்கும், காலை கடிக்கும், நடமாடம் போட்டு காலெல்லாம் கடிக்கும். பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வராது. வந்த உடனே கடிக்கிறத நிப்பாட்டுவாங்க. சில பூனைகள் பெருசாக வளர்ந்தோம்னா வெளியே ஆட்களை உள்ளே வரும்போது காலை வந்து பிடிக்கும். காலை உள்ளே வந்தோம்னா யாரோ ஒரு அந்நிய மனிதர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு காலை பிடிச்சி நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாத அளவுக்கு நிப்பாட்டுவாங்க. நான் இதில் அனுபவப்பட்டிருக்கேன். அங்கிளுக்கு ஒரு பூனை கொடுத்தேன். நான் முன்னாடி வருஷம் இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு ஒரு குட்டி பூனை இதே மாதிரி கொடுத்தேன். அவர் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து புலிக்குட்டி மாதிரி ஆக்கிடுவார். நான் பூனை குட்டியாக கொடுத்தா அவர் புலிக்குட்டி ஆக்கிடுவார். அந்த அளவுக்கு பெருசாக நல்லா அந்த பூனையை எவ்வளவு அழகா பாசத்தோட அந்த பூனையை வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பூனைக்கு தண்ணி, சோறு, மீன், கறின்னு போட்டு நல்லா கொள்ளுன்னு பூனைக்குட்டியை புஷ்ஷுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக வளர்ப்பார். எங்கள் மாமா அவங்க வந்து அவங்கள வந்து காமிக்க முடியாது. ஆனால் அவர் பூனை பிரியர் தான் என்னைய மாதிரி. பூனை ரொம்ப அழகாக வளர்ப்பாங்க.
இந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க வந்து குட்டி பூனையாக கொடுத்தேன். திரும்ப அவங்க பெருசாக வளர்ந்து ஒரு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியல. வேலை 12ஆம் நம்பர்ல வை. உள்ள போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து வாசல்ல நின்றுட்டு புலிக்குட்டி மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான், களைப்பாயிட்டு இருந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அதாவது மேடை ஏறுற அந்த இடத்துக்கு கீழே ஒரு செல்ஃப் இருக்கு, அதில் ஒளிஞ்சு நம்ம கூட ஹைட் அண்ட் சீக் போட்டான். நான் என்ன செல்லக்குட்டி இங்கே வந்து ஒழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு செல்லம்மா அவன்கிட்ட கிட்ட போய் கேட்டேன். உடனே அவன் துள்ளி குதிச்சு ஒரு ஓடிட்டான். திரும்ப நம்ம அப்படி ஸ்டூலுக்கு கீழே வந்து ஒரு ஏணி கீழே வந்து ஒரு புதிய ஆட்டம் போட்டான். மேலே ஏறி நின்று அப்படி நம்ம கையை பார்த்து அப்படி ஒரு ஸ்நாக்கிங் பண்ண ஒரு புலிப்பாய்ச்சல் வாங்கி நம்ம கையை ஒரு ஃபைட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டாமிக்கு பசிச்சிருச்சு. லஞ்ச் கேட்க ஆரம்பிச்சான். அவனுக்கு லஞ்சு கொடுக்கலன்னா ரொம்ப கோவப்படுவான். உடனே அவனுக்கு ப்ரீடிங் ரெடி பண்ணி ஃபுட்லாம் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக சட்டி ஆகிட்டு இருந்தான். அடுத்து வருகிறான் 2வது டாமி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யுவர்ஸ் 123 சேனல் மற்றும் நம்ம ஃபாலோ பண்ண ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சாட் இந்த மாதிரி ஆப்கள்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டாமி வீடியோ நிறைய வருது. அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களை நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதிகமாக உங்களுடைய கமெண்ட்கள் அதிகமாக பண்ண நம்ம வீடியோ வந்து வைரல் ஆகும். அதனால் வீடியோ வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் வீட்டில் பூனைகள் இருந்தால் உங்களுடைய பூனையை வீடியோ நேமை நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.